வெல்கம் டு பவன்யாஸ்கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான நாட்டுக்கோழி கிரேவி தான் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி கடாயில் செய்ய போகிறோம். அதனால் ஒரு பெரிய கடாய் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். காஞ்சதுக்கப்புறம் ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு சின்ன ஏலக்காய் சேர்த்துட்டு பொரிச்சுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 2 நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா இதை வதக்கிக்கலாம். இப்போ சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, அதே மாதிரி ரைஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. இன்னுமே நல்லா கலர் மாறணும். இந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா டைம் எடுத்து வதக்குங்க, அவசரப்பட வேண்டாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடியாக, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, வெங்காயம் எல்லாம் எந்த அளவுக்கு நல்லா வதக்குறீங்களோ அந்தளவுக்கு கிரேவி சூப்பராக வரும். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி காரம் கம்மியாக தான் செய்ய போகிறேன், குழந்தைகளாம் சாப்பிட்ணுன்றதுக்காக. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்க்குறங்காட்டி சீக்கிரம் தக்காளி மசிஞ்சு நல்லா வரும். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்தால் தான் கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் கலருக்காக நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். அடுத்தது மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். இது எப்படி செய்கிறதுங்கிறது நாங்கள் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வீடியோ லிங்க் வைக்கிறேன், பாருங்கள். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இந்த மசாலா இருக்கிற பச்சை வாசனையும் போகணும். அதனால் நல்லா சிம்மில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி 1/2 கிலோ அளவு நாட்டுக்கோழி சேர்த்து செய்ய போகிறோம். அதை மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த மசாலா, உப்பு, காரம் எல்லாமே இந்த சிக்கனில் ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா அந்த ஆயிலில் ஃப்ரை ஆகணும். இந்த மாதிரி நல்லா கோட் ஆனதுக்கப்புறம் நம்ம 2 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயத்துக்கு மட்டும்தான் அளவான உப்பு சேர்த்தோம். இப்போது சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எப்போவுமே சிக்கன் பிரியாணிக்கும் சிக்கன் கிரேவிக்கும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்து பாருங்கள், அதனோட டேஸ்ட்டே வித்தியாசமாக இருக்கும். இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம கிரேவி நல்லா வர்றதுக்காக கொஞ்சம் தயிர் கூடவே ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணி வேக விடலாம். சிக்கன் ரொம்ப நேரம் வேகணும், அதனால் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த டைமில் உப்பு காரெல்லாம் சரி பார்த்துக்கலாம். நல்லா மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் பிராய்லர் கோழிக்கு சூட் ஆகும். இது கூடவே டைம் எடுத்துக்கும். நல்லா மூடி வச்சு நல்லா வேகிற அளவுக்கு விட்டுடலாம்.
இப்போ பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை மல்லி இலை தூவி சூடாக பரிமாறலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.